அண்ணியார் அவர்களே, நிகழ்ச்சியை சிறப்பித்து சற்று முன்பாக விடைபெற்று சென்றிருக்கின்ற அண்ணியார் திருமதி மோகனா அவர்களே, அண்ணியார் திருமதி ஸ்வர்ணா அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகியாக எங்களோடு இணைந்திருக்கின்ற தோழி பூர்ணிமா அவர்கள் அன்போடு தன்னுடைய சோல்மேட் என்று அழைக்கின்ற மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு பாரதிராஜ் அவர்களே, மன்னிக்கணும், பாக்யராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலை இலக்கிய உலகத்தை சார்ந்த அன்பார்ந்த நண்பர்களே, வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற திருமதி கலையரசி அருண்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆங்கில நூலை வெளியிட்டு சிறப்பித்து சென்றிருக்கின்ற திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்களே, தமிழ் நூலை என்னிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பிற்குரிய என்னுடைய சகோதரி சினேகா அவர்களே, நூல் திறனாய்வை மிக சிறப்பாக செய்து அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் முனைவர் விஜயலட்சுமி ராமசுவாமி, என் அன்பிற்குரிய தோழி ஆங்கில நூலை திறனாய்வு செய்த சுமதி ஸ்ரீனிவாஸ், 2 அருமையான புத்தகங்களை இங்கே வெளிக்கொணர்ந்திருக்கின்ற தமிழ் புத்தகத்தை மிக அருமையாக எழுதியிருக்கின்ற திருமகள் ராஜாராம், ஆங்கில புத்தகத்தை எழுதியிருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரி ஹேமமாலினி குணாநிதி, இந்த நிகழ்ச்சிக்கு சிகரம் வைத்தாற்போல் அருமையான முறையிலே இதனை வடிவமைத்திருக்கின்ற பதிப்பகத்தார், மிக குறிப்பாக பதிப்பாசிரியர் ராஜலட்சுமி ராஜா, பயோகிராஃபி இந்தியா பதிப்பகத்தை சார்ந்த அனைத்து ஊழியர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். நிகழ்ச்சி துவக்கத்திலிருந்தே பின் ட்ராப் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஊசி போட்டால் கூட சத்தம் கேட்குற அளவுக்கு ஒருமித்த கவனிப்போடு தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த விழாவிலே தலைமையேற்று 2 புத்தகங்களையும் வெளியிடுவது என்பது. இது சம்பிரதாயமான வார்த்தைகள் அல்ல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் வேர்ட்ஸ் சேக். இட் ரியலி கிவ்ஸ் மீ இம்மென்ஸ் பிளெஷர் to come and be on the stage and to release the first copies of both the Tamil and the English versions. Not because Poornima is my very good friend, but also because she is a renowned artist, a pan-India artist, who has got the wonderful respect of all the, what I would say, eminent artists in all the South Indian as well as in the Bollywood industry. ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு 2 புத்தகங்களை வெளியிட்டு அந்த புத்தகங்களின் ஊடான என்னுடைய ஒரு வார வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது என்பது உள்ளபடியே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பூர்ணிமாவை ஒரு கலைஞராக நான் மிக நன்றாக அறிவேன். சமவயது காலத்தவர்களாக 80களில் பயணங்கள் முடிவதில்லை, கிளிஞ்சல்கள் ஆகிய திரைப்படங்களை ரசித்ததோடு பாடல்களை உள்ளூர வாங்கி அவரை ஒரு கலைஞராக மிக நன்றாக நான் அறிந்திருக்கின்றேன். தூரத்திலிருந்து பார்த்து ரசித்திருக்கின்றேன். சென்னைக்கு வந்த பின்பாகத்தான் அவரோடு அறிமுகமும் கூடுதலான தோழி என்கின்ற நெருக்கம் சமீப காலங்களில் 2-3 வருடங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். தன்னை உணர்ந்தனள் தகைமை உயர்ந்தனள் என்பது தமிழ் புத்தகத்தினுடைய தலைப்பு குறித்து மிக விரிவாக பேராசிரியர் விஜயலட்சுமி அவர்கள் உரையாற்றினார்கள். உயர்ந்தனள் உணர்ந்தனள் என்பதற்கான அந்த சாரியை விகுதி குறித்தும் அவர் உங்களிடையே தெளிவாக சொன்னார். அதற்கான விளக்கத்தை சொல்லும் பொழுது சார்பு நிலை என்றொரு விளக்கத்தை, அர்த்தத்தை சொன்னார் உங்களிடம். அது உண்மைதான் என்றாலும் எத்தகையதொரு கிளாஸ் சீலிங் என்று சொல்லப்படுகின்ற, பெரும்பாலும் ஆண்களின் உலகமாக கருதப்படுகின்ற திரைப்படத்துறையில், அது எந்த திரைப்படத்துறையாக இருந்தாலும் சரி, அந்த கிளாஸ் சீலிங்கை உடைத்து தனக்கு என்று ஒரு தனித்துவமான நடிப்பு திறமையால்
புகழ் பெற்றிருக்கின்ற, பெயர் பெற்றிருக்கின்ற, அதனை தக்க வைத்திருக்கின்ற தகமையை பூர்ணிமா தன்னை உணர்ந்ததனால் பெற்றார் என்றுதான் நான் கருதுகின்றேன். That's a very, very important thing to me. அன்பான நண்பர்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், when Aristotle was teaching to his students that women were inferior to men, women are not on par with men, women need to be treated as inferior human beings, அந்த 4ஆம் நூற்றாண்டில் தான் அஸ்பாசியா என்கின்ற பெண் தன்னை ஆண்மகனாக உருமாற்றம் செய்து கொண்டு ஆணை போல வேடமிட்டு மருத்துவக் கல்லூரி பயின்றாள். அப்பொழுது உலகின் பெண் மருத்துவராக அறியப்பட்ட Aspasia was the first woman doctor, and she had to disguise herself as a man to get herself to be entered into a medical college, and that was way back in 4th century BC. கிறிஸ்துவிற்கு முன் when Aristotle was, and உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், அரிஸ்டாட்டில், பித்தாகரஸ் இவர்கள் அத்தனை பேரும் நாம் போற்றுகின்ற அறிஞர்கள் என்றாலும், பெண் என்று வரும்பொழுது அவர்கள் பெண்ணால் சில விஷயங்கள் செய்ய முடியாது, பெண்ணால் இந்த உயரங்களை அடைய முடியாது என்கின்ற அந்த கருத்துக்களை வைத்திருந்தவர்கள் தான். பட் மைண்ட் யூ, பித்தாகரஸ் தியரி என்று நாம் அனைவரும் படித்த அந்த கணித சூத்திரத்தை எழுதியவர் அரிஸ்டோகலியா என்கின்ற ஒரு பெண் தான். பித்தாகரஸ் தியரம் was initially written by a woman, but what all struggles they have to go through. கிமுவில் இருந்து நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் இதற்கான எத்தனையோ உதாரணங்கள் வரலாறு நெடுகிலும் ஒரு கிளாஸ் சீலிங் அல்லது ஆண் மயமாக்கப்பட்ட அல்லது ஆணை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சமுதாயத்தில், சமூகத்தில் தனக்கான ஒரு இடத்தை தான் தேர்ந்தெடுத்து அதன் வழி அந்த தடத்தில் பயணிக்கின்ற ஒரு பெண் சில நேரங்களில் சில முடிவுகளை எடுக்கலாம். Some choices, 2 roads diverged before me and I took the one less traveled by, and that has made the difference. The choices in your life which you make are personal sometimes, or probably like you try to make choices according to that situation at that moment. பூர்ணிமாவினுடைய இந்த 2 புத்தகங்களையும் நான் முழுமையாக வாசித்தேன். நீங்கள் இந்த புக் மார்க்கை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கவர்ந்த விஷயங்கள் 2 ஆசிரியர்களுடைய the style, the technique. What's the difference between an autobiography and a biography? There's a lot of difference between these two. சுயசரிதையை பூர்ணிமா எழுதுவதற்கும் பூர்ணிமாவினுடைய சரிதையை இருவரும் எழுதுவதற்கும் ஏகதேச வேறுபாடுகள் உண்டு. Because the main differentiation is the writers have to be objective. Objectivity is the trait of a biography, wherein an autobiography, objectivity is not at all considered as a merit. Autobiography is an open book. That's why all the autobiographies of the world-renowned persons are still celebrated because of its openness. சுயசரிதையை எழுதுவதற்கு மிகப்பெரிய ஒரு தைரியமும் தன்னை அப்படியே சமூகத்தின் முன்பாக உரித்து வைப்பதற்கான அந்த திடமும் வேண்டும். Whereas when you come to biographies, things are very different. அந்த இடத்திலே தன்னை பொருத்தி கொண்டு பார்த்தாலும், அது திருமகளாகட்டும் ஹேமமாலினி ஆகட்டும், தன்னை அந்த இடத்திலே அவர்கள் வைத்து பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை அவருக்கான அந்த தெரிவுகளை அவருடைய பயணத்தை எழுதும் பொழுது they have to just look at those events and just present it objectively. இதுதான் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது, இந்த இடத்திலே அவர் இப்படி இருந்தார், இதற்கான விஷயங்கள் என்று அந்த அப்ஜெக்டிவிட்டியோடு அவர்கள் அதனை வைக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை அவர்கள் பல சமயங்களில் பூர்ணிமா என்கின்ற ஆளுமையால் ஆகர்ஷிக்கப்பட்டு அவருடைய நடன திறமை, அவருடைய அந்த இள வயதிலே அவர் எப்படியெல்லாம் தன்னை வளர்த்து கொண்டார், செதுக்கி கொண்டார், 80களில் அவர் எப்படி கொடியேற்றி இந்த திரையுலகத்தில் தனக்கு என்று ஒரு கதாநாயகியாக மிளிந்தார், இவற்றையெல்லாம் பார்த்து வியக்கும் பொழுது a big fan girl moment for both the authors will come occasionally, and I too have felt it because நானும் அவருடைய ரசிகை தான். There's nothing wrong in that. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் அப்ஜெக்டிவாக அந்த விஷயங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதற்காக இருவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். And what a pleasant surprise when Hema approached me to come and launch this book. எனக்கு மிகப்பெரிய வியப்பு.
ஹேமாவை எனக்கு மிக நன்றாக தெரியும், எங்களுடைய குடும்பம் அவருடைய குடும்பம். பட் ஐ டிடன்ட் நோ திஸ் பர்டிகுலர் ஃபேசட் ஆஃப் ஹேமா. அவரிடம் இவ்வளவு பெரிய திறமை அமைந்திருக்கின்றது. ஸ்பெஷலி ஐ ஹேட் முதல்ல இங்கிலீஷ் புக்கை தான் வாசித்தேன். யூ ஹாவ் டு ஃபர்கிவ் மீ. ஏன்னா ஹேமாவுடைய அந்த புத்தகத்தை அந்த திறமையை வெளிக்கொணர்ந்த விதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையில் வாசித்த பொழுது her language really it enthralled me. ஒரு லுசிடிட்டிம்பாங்க, ஒரு படித்த உடனே அப்படியே கொண்டு போகிறது, இழுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது. பிகாஸ் இந்தியன் இங்கிலீஷ் இஸ் ஆல் செட் அண்ட் இட்ஸ் அன் ஏலியன் லாங்குவேஜ். ஏன் வந்து நைஃப்னு சொல்கிறோம், ஏன் நைஃப்னு சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏன் வந்து கே இருக்குது ஆனால் வந்து க்னீன்னு சொல்ல மாட்டேங்கிறோம், நீ மட்டும் இருக்குது? இட்ஸ் a Celtic language, it's an alien language. It is a different thing to get your proficiency in spoken language. But when it comes to writing, you have to be, உங்களோட ரெனன் மார்டன் வந்து கரெக்டாக இருக்கணும். And I think she has passed that with all the very good kudos and appreciation from an English professor, I would say. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், தமிழுக்கும் வரேன், இங்கிலீஷ்க்கு. முதல்ல என்னென்னா அந்த ட்விஸ்ட் அண்ட் ஸ்டைல் இருக்கு இல்லையா, டெக்னிக். இப்போ நீங்கள் ஒரு புக்கை எடுத்த உடனே நடைன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த நடை டெக்னிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெக்னிக் இஸ் த ஒன் திங் தட் டிஃபரன்ஷியேட்ஸ் ஒன் author from another. ஒரு ஆசிரியரை இன்னொரு ஆசிரியரிடம் இருந்து பிரித்து காட்டுவது என்பது டெக்னிக் தான். உலக புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் பைரனை நீங்கள் அறிவீர்கள். பைரன் 5 வயது சிறுவனாக இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், கிறிஸ்து தண்ணீரை செந்நீராக ரத்தமாக மாற்றினார் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை கொடுத்து அவங்க ஆசிரியர் வந்து இது குறித்து நீங்கள்லாம் கட்டுரை எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. 5 வயதில் எல்லா சிறுவர்களும் they try to express their opinion. ஒரு 2 பக்கம் ஒரு பக்கம் அப்படி எழுதுறப்ப பைரன் just wrote 2 sentences. The master looked and the water blushed. நம்மளுடைய திருவள்ளுவர், நமக்கான சங்க புலவர்கள் எல்லாரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுருங்க சொல்லி அதை விரிவாக புரிய வைக்கின்ற அந்த வித்தை, அந்த கலை தான் ஒருத்தர்கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்திக்காம. தட் இஸ் வாட் இஸ் ஸ்டைல் இஸ். அண்ட் ஹேமமாலினி காட் த நேக் ஆஃப் இட். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, திரு பாக்யராஜ் சார் அவர்களுக்கு நான்வெஜ்னா ரொம்ப இஷ்டம். ஆனால் நம்ம பூர்ணிமா வந்து வெஜிடேரியன். ஸோ ஒவ்வொரு சண்டேயும் வந்து அவங்களுடைய நண்பருடைய வீட்டிலேருந்து அவருக்கு நான் வெஜிடேரியன், ஹீ வுட் கெட் delicacies of non-vegetarian food probably from one of his friends' houses every Sunday. அது வர்றது வழக்கம். அவருக்கு அதன் மேல் இருக்கின்ற ஒரு அதீத ஒரு பிரியத்தினால அந்த மத்தியானம் வர சாப்பாட்டை ஒரு நைட்டும் திரும்ப எடுத்து சாப்பிட்ற ஒரு பழக்கம் அவருக்கு இருக்கிறத பூர்ணிமா கவனிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்முடைய கணவர் நான்வெஜ் விரும்புகிறப்போ நம்ம வந்து அதை அவருக்கு செஞ்சு கொடுக்கணும்னு she took all the pains to go and visit that particular friend of director Bhagyaraj and get to know the recipe and the cookery tips எல்லாம் அவர்கிட்ட வாங்கிட்டு அதை வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. அதை ஹேமா எப்படி சொல்கிறாங்கன்னா, this is a spicy surprise for பாக்யராஜ் சாருங்கிறாங்க. that is where ஹேமா's touch. அப்படி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஒன்னொன்னே நான் வந்து மார்க் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஃபுல்லாக மார்க் பண்ணால் அது ஆய்வுரை ஆகிடும் வந்து. அதனால தான் நான் இந்த 2-3 அப்படி அங்கே இருக்கிற ட்ரிசில்ஸ் தான் உங்களுக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது இந்த ஆண்மயப்பட்ட இந்த உலகம், ஐ மீன் all the renowned women personalities also, we all have this. இந்த ஒரு hyphenated situations வரத்தான் செய்யும். And as I said, the choices make you. Even the Queen of Elizabeth, you all know that Queen of Elizabeth உடைய மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற உரை என்னன்னா, her speech in House of Commons when she gave a speech commemorating the victory of Tilbury என்கின்ற அந்த போரில் வெற்றி பெற்ற அந்த இராணுவ வீரர்களுக்கு, தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கு உற்சாகம் ஏற்றும் வகையில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் அவர் ஆற்றிய உரையை வந்து இன்னைக்கும் மிகப்பெரிய உரையா பாராளுமன்ற வரலாற்றிலும் சரி அல்லது தி ஹிஸ்ட்ரி ஆஃப் த வண்டர்ஃபுல் ஆரேஷன்ஸ் அந்த புத்தகத்திலும் குறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க தன்னுடைய பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறாங்க? குவீன் எலிசபெத் சொல்கிறாங்க, ஐ நோ ஐ ஹாவ் தி வீக் and the feeble body of a woman, but I do have the heart and stomach of a king.
that too king of England too. Yes, but ஆனால் அது அப்படி அல்ல. பயாலஜிக்கலாகவும் பிறப்பிலும் ஒரு கருப்பு நிறத்தை கருப்பின சகோதரியால், எத்தியோப்பியாவையோ அல்லது ஆப்பிரிக்காவையோ சார்ந்த நம்முடைய கருப்பினத்து சகோதரியால் தன்னுடைய எடையை விட 50 கிலோ எடையை தூக்கி கொண்டு 10 மைல்கள் ஓட முடியும். ஆனால் அதே சகோதரனால் அவருடைய எடையை விட 5 கிலோ எடையை தூக்கி கொண்டு 5 மைல் தூரம் தான் ஓட முடியும். இவ்வளவு ஏன் எங்கள் ஊர் பக்கம் வாங்க, ராமநாதபுரம் பக்கம் நிறை மாத கர்ப்பிணியா தலையில் ஒரு குடம் இடுப்பில் 2 குடம் வச்சுட்டு 20 மைலுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிற பெண்களை தெரியும். ஸோ தட் இது பயாலாஜிக்கலாக நாம் அவர்களை விட கொஞ்சம் வீக்கானவர்கள் அல்லது ஐ எம் ஜஸ்ட் ப்ரவுட் டு ஹாவ் அ உமன்ஸ் ஹார்ட் அண்ட் த கட்ஸ் அப்படி என்று சொல்லுகின்ற நிலையிலே தான் பேச்சிலே ராணியை ஆரம்பிக்கும் பொழுது யூ ஹாவ் டு, இட்ஸ் வெரி ஹார்ட் டு பிரேக் ஆல் தீஸ் மித்ஸ் அண்ட் கிளாஸ் சீலிங்ஸ். திருமணத்திற்கு முன்பு திருமணத்திற்கு பின்பு என்று வாழ்க்கையை பிரிப்பதாக மரியாதைக்குரிய ப்ரொஃபஸர் திருமதி டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள் சொன்னார்கள். அது ஒரு அந்த நிலை என்பது அவருடைய பர்சனல் சாய்ஸ் என்று நாம் அனைவரும் மதிக்கின்றோம். அஃப்கோர்ஸ் வி ஆல், as I do have that situations in my life. ஆனால் அதையும் தாண்டி பூர்ணிமா வர வேண்டுமே, வந்திருக்க வேண்டுமே, அவர் தன்னை உணர்ந்தவராயிட்டே அவருடைய அம்மாவினுடைய கனவு அது, அவருடைய அப்பாவினுடைய கனவு அது, அவருடைய இளவயது கனவு அது, இப்படியெல்லாம் யோசித்து கொண்டே நான் பார்த்த பொழுது எனக்கு சந்தோஷத்தை அளிக்கும் வகையிலே இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஏன் நீங்கள் நடிக்கலை? அஜித்தோட ஆசையில் உங்களுக்கு வாய்ப்பு வருது, திருமணத்துக்கு அப்புறம் மாட்டேன்னு சொல்லிடுறாங்க, ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அது மாதிரி விஜயோட மூவியில் ஒன்று வருது, அதுக்கும் மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அந்த ஒன்றை மட்டும் நான் வாசி காமிக்கிறேன். திஸ் பேராகிராஃப் ஆக்சுவலி ஃபுல்ஃபில்ட் மீ ஆல் மை டவுட்ஸ். ஏன் அப்படி திருமணத்துக்கு முன்பு பின்புன்னு இருக்கணுமே? வி ஹவ் கம் அ லாங் வே. அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம். அவங்க அழகாக ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாமே. அதற்கான அத்தனை திறமையும் இருக்குது, அத்தனை ஊக்குவிக்கிற கணவர் இருக்கிறாங்க, அவ்வளோ சப்போர்ட்டிவான ஃபேமிலி இருக்குது. தென் வை குடன்ட் ஷீ அப்படிங்கிற ஒரு சின்ன இது எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு அவங்க அழகாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஹேமா அதை சொல்லியிருக்கிறாங்க. She was also offered a role in another movie which starred Vijay as the hero. She replied in the negative as she was hesitant and a little diffident to act after marriage. So offers slowly started dwindling down. அதை முடிச்சுட்டு அவங்க கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் குணாநிதி மாதிரி ஒரு டைரக்டர் ஆகி கட் டு ப்ரெசன்ட் சினாரியோ அப்படின்னு கட் கொடுக்குறாங்க. That's also a very wonderful technique to keep the readers engaged. ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒரு புகழ்பெற்ற நாவலாசிரியர் சொல்லியிருப்பாரு, இந்த நாவலை நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படின்னு. எனக்கு பிடித்தமான கருவை நான் வாசிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, அப்படிப்பட்ட கரு எங்கும் அமையாத பொழுது நானே ஒரு புத்தகத்தை எழுதி கொள்வேன் என்று. That actually makes a lot of difference. நமக்கான விஷயங்களை நாம் அடுத்த வருடம் அல்லது அடுத்த புத்தகத்தில் தேட முடியாத பொழுது அல்லது அதற்கான பற்றாக்குறை என்று வரும்பொழுது நாமே ஒன்று எழுதி கொள்ள வேண்டும். அந்த வகையில் the book should keep the readers engaged. இவங்க இந்த டெக்னிக்கை பல இடத்துல உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கட் டு த ப்ரெசன்ட் சினாரியோ பூர்ணிமா ஃபீல்ஸ் ப்ராக்டிக்கலி. இதுதான் தன்னை உணர்தல். திஸ் பேராகிராஃப் ஆக்சுவலி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். I quote Poornima's words. I should have accepted those offers and maintained a career parallelly. Today, looking at my counterparts like Radhika, Suhasini, Nadia and others, I feel they have made the right choices and write in capital letters. After marriage, a woman should balance her house duties and career. A career not only supports her financially, boosting her confidence, but there are also other prerequisites she voluntarily develops, like to keep herself fit and presentable, busy and occupied as a means of stress buster, and to be in tune with the ways of the world, or to be at par with your professional skills, or the wise sayings of Zen Poornima now. Zen Poornima வந்து நம்ம ஹேமாவுடைய அடைமொழி. This paragraph is closer to my heart because it means a lot to me. ஒரு பெண்ணாக சமுதாயத்திலே நமக்கு இருக்கின்ற குடும்பம் என்கின்ற கடமையோடு நமக்கான பாதை எது? Like when you have this fluctuated, hyphenated decision making between the family and your career, you have to really sit and think and go inside. அதுதான் தன்னை உணர்வு. You have to have a deep journey within yourself and make a choice like this. And I'm happy Poornima
in retrospective felt like that and taken up dawning roles again. மறுபடியும் தன்னை உயிர்ப்பித்துக் கொண்டு இப்பொழுது முழுமூச்சாக சின்னத்திரையிலும் வளம் வருகின்ற என்னுடைய தோழியை நினைத்து எனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. தமிழ்லையும் ரொம்ப அழகா அவங்க சொன்ன மாதிரி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணதெல்லாம் திருமகள் உங்களை முன்னால் இருக்கிற அந்த கோட்ஸ் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, சின்ன சின்ன கோட்ஸ் முன்னால், அது உங்களுடைய கைவண்ணத்தை ரொம்ப நல்லா காமிக்குது. பூர்ணிமாவை பற்றி ரொம்ப ஒரு எல்லாரும் நல்லா பர்டிகுலர்லி அபவுட் ஹர் ஸ்மைல், அவங்களுடைய புன்னகையை பற்றி மோகன்லால்லேருந்து திரு ரஜினி சார்லேருந்து எல்லாரும் லாலேட்டா அத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க. இன்வேரியபிளி ஹர் ஸ்மைல் இவேட்ஸ் த்ரூ every page of the book as a grounded person, as a very soft spoken, as a sophisticated, elegant. These are all the adjectives வந்து அதற்கு மிக மிக இணையாக ரொம்ப யதார்த்தமா சார் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவரும் நானும் ஒரே இதுலேருந்து வரோம், ரெண்டு பேரும். அவர் கொங்கு நாட்டு செழுமையான பகுதினால், நான் வர்றது சுத்தமான கரசக்காட்டு கிராமம். நீங்கள் என்னுடைய நகைப்பூச்சி லிப்ஸ்டிக்கெல்லாம் பார்த்து ஏமாந்துடக்கூடாது. என்னுடைய அடையாளம் என்பது சுத்தமாக மண் மெழுகிய தரையில் ஒன்னாப்பையும் மூணாப்பையும், ரெண்டாப்பு படிக்கல, டபுள் ப்ரமோஷன், அதனால் ஒன்னாப்பு மூணாப்பு அஞ்சாப்பு, மண்மெழுகிய தரையில் அமர்ந்து என்னுடைய ஆரம்ப கல்வியை பயின்ற கரசக்காட்டு தமிழச்சி, வியர்வை மனமும் கவுச்சை வாடையும் வீசுகின்ற தோலை உடைய கரசக்காட்டு தமிழச்சி என்பதுதான் என்னுடைய உண்மையான அடையாளம். And of course your education may have brought you to the rungs of the ladders and a higher level, but always என்னுடைய கால்கள், என்னுடைய இலக்கியம் என்பது என்னுடைய கிராமத்தின் புழுதி படர்ந்த